45 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? 45 வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் இன்னைக்கு உள்ள தாட் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம லைஃப்ல வந்து இனிமேல் நமக்கு வந்து ஃபேமிலி தான், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு கேரியர் செட் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை தான் நம்ம பேஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பு கிடையாது. ஃபேமிலிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஒருத்தருக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, நம்மளோட பேஷன் ஒன்று இருக்கு. பேஷனை நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுங்கிறது வேற, செகண்ட் ஹாஃப் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. உங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு பக்கம் பார்த்தாலுமே உங்களுக்கான பேஷனை நோக்கி ஓடினீங்கன்னா தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இல்லைன்னா என்னன்னா ஒரே போர் அடிச்ச மாதிரி போயிடும். ஸோ ஒருத்தருக்கான பேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ப்ரோக்ராஸ்டினேஷன். இப்போ 30 வயசுல ஒரு விஷயத்தை தள்ளி போடலாம் அப்படின்னா நம்ம 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு செஞ்சுக்கலாம்னா செஞ்சுக்கலாம். ஆனா 45 வயசுக்கு மேல கிளியர் கட் பிளானிங் வேணும். நமக்கு இதை செய்யணும்னா இந்த மாசம் செய்யணும்னா செய்யணும். பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் நீட் டு பி டன் ப்ராப்பர்லி ஆஃப்டர் 45. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், ஹெல்த் இஷ்யூஸ். 45க்கு மேல நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். வராம இருந்தா சந்தோஷம். வந்ததுன்னா நாம் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டயட் சிஸ்டமும் ஃபிட்னஸ் சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம பேஷனை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நாம் ஜெயிக்கணும்னா கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி இதெல்லாம் ஒரு பக்கம், அது ஓகே. நம்மளோட பேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போயிட்டே இருந்தால் தான் லைஃப் செகண்ட் ஹாஃப் ஜாலியாக இருக்கும்.